சூப்பர் ஆட்சி, பக்காவான ஆட்சி. இது அப்படியே தொடர்ந்தால் இன்னும் தமிழ்நாடு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகும். நான் பொதுவாக பார்க்கும்போது சில்ட்ரன்ஸு குழந்தைங்களுக்கு இன்னமாரி பண்ணுறாரு பார், இதுதான் கொஞ்சம் அவரோட இதுவே சந்தோஷமாக தான் பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கான ஒரு நல்லது கிடைக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம். இப்போ பரவாயில்ல, இப்போ சூப்பராக பண்ணிக்கிறாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா பக்காவாக பண்ணுறாங்க. 3 வேளையும் நல்லா பெருகுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க, எந்த குறை இல்லாமல் பண்ணுறாங்க. மாற்றம் வந்தால் தானே சார் எல்லாத்துக்கும் ஒரு நல்லது. மாற்றம் காலம்புள்ள அப்படியே இருந்தால் எப்படி, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கினே வந்தால் தானே கொஞ்சம் நம்மளாம் நம்ம வெளிநாடு மாதிரி நம்ம நாடு ஒரு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பண்ணுறது ஒரு தப்பே இல்லை. இப்போ வெளிலேருந்து ஜனங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக வராங்க போகிறாங்க, அவங்க ஜாலியாக விளையாட்டு அவங்க போகிறாங்க. இப்போ பண்ணது நல்லது தான் சார், அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது, நல்லா பக்காவாக பண்ணுறாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் குறையில்லைங்க, சுத்தமொத்தமாக தான் இருக்குது. சுத்தமொத்தத்தில் ஒன்றும் குறையில்ல, அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இல்லை வரவேற்கத்தக்க தான். மரம் தான் நல்லது தானேங்க, மரம் தான் நம்ம நிழல் உட்காரோம் தான், மரம்னா நிழல் உட்காரோம், மரம் தான் நல்லது தான். ஆட்சி என்ன சார் எல்லா மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சுத்தமொத்தம் அந்த ஆட்டங்கள்லாம் சுத்தமொத்தம் வச்சுருக்காங்க, அதுதான். இப்போ ஃபஸ்ட்டோடு இப்போ பரவாயில்ல, ரொம்ப பக்காவாக பண்ணுறாங்க. நல்லா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாரி லேடிஸுங்களுக்கும் காலேஜ் பசங்களுக்கும் எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. பீச்சில் மெரினாவில் ஃபஸ்ட்டு அங்கே பண்ணாங்க அண்ணா சமாதியாண்ட, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் ஒன்று பண்ணாங்க, இப்போ இங்கே பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் காந்தி சிலையாண்டையும் நல்லா பண்ணுறாங்க, அங்கேயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பக்காவாக பண்ணி தான் வராங்க. ஓகே, நம்ம தான் வரணும் பார்க்குறோமே, அந்த வண்டியில் வச்சு பள்ளம் நோண்டி வச்சு டெய்லியும் தண்ணி லாரியில் வந்து விட்டுன்னு தான் போகிறாங்க, கொள்கிறாங்க. இப்போ கூட இங்கே விட்டாங்க லாரியில் என்ன செடிங்களுக்கு தண்ணி, இந்த டேங்கர் லாரியில் வந்து தண்ணி விட்டாங்க, இதில் விட்டாங்க, அப்படியே விட்டுன்னு தான் போகிறாங்க. டெய்லியும் வந்து இந்தமாரி அங்கங்கே வச்சுக்கிறாங்க, இதுமாரி மோட்ரு வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாரி பைப் லைன் போட்டு செடிகள் தண்ணி இன்னும் ரெடி பண்ணல, லாரி மூலியமாக தான் விடுறாங்க. அந்த பைப் லைன்லாம் போட்டால் லாரி வந்து விட வேண்டியதே இல்லை. ஸோ இது நாங்கள் வரவேற்கிறோம், நல்ல விஷயந்தான் இது. ஒன்று, ரெண்டாவது இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் இந்தமாரி சிஸ்டம்லாம் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நன்றி தான் சொல்லணும். நல்லா இருக்குது. எங்கேயோ இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை, பார்த்ததில்ல இதெல்லாம். ஸோ ஏதோ சின்ன சின்ன பார்க்கில் தான் பார்த்துருக்கோம். இங்கே இது கொண்டு வந்தது நல்ல திட்டம் தான், நல்லா இருக்குது. ஒன்றும் நல்லா தான் பாரு, இது ஃபஸ்ட்டெல்லாம் விட இப்போ நல்லா இருக்குது. எங்களுக்குன்னு தனியாக ஒரு போக்குவரத்து இடம் இதெல்லாம் சேஃப்டியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. யூஸ் பண்ணீங்க, என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா நடக்க முடியாதவங்களுக்கு இதெல்லாம் ஒருத்தர் தள்ளின்னு போகிற அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். சந்தோஷமாக தான் பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கான ஒரு நல்லது கிடைக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, போக முடியாதுன்ற ஒரு மைண்ட் இருக்கும் இல்லையா, இங்கெல்லாம் நம்மளால போக முடியாதுன்ற ஒரு மைண்ட் இருக்கும்போது இப்போ எங்களுக்கு இதெல்லாம் போகிறது வர்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்குது, மாற்றம் தானே. இப்போ பரவாயில்லைங்க, இப்போ சுத்தமாக வச்சுக்கிறாங்க. பீச்சு பற்றிலாம் ஒரு குறை கிடையாது. ஊனமுற்றவர்கள்லாம் வந்து வச்சுக்கிறாங்க, அது கேட்பாங்க, கேட்டால் கொடுப்பாங்க. இப்போ மெட்ராஸ் பொறுத்தளவுக்கு சுத்தமாக இருக்குது, எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருக்குது, இப்போ சுத்தமாக இருக்குது. ஏன்டா பீச்சே சுத்தமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வேலைக்கு வச்சுக்கிறாங்க, பெரிய வயசானவங்களாம் வச்சுக்கிறாங்க, எல்லாம் போல் வயசானவங்களாம் வச்சுக்கிறாங்க. பெருக்கிறது கொள்றதுலாம் பிரச்சனை கிடையாது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஓகே, ஓரளவு பரவாயில்ல, கிளியராக இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து கிளியராக இருக்குது. நான் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஓகே தான். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து மாட்டுத்தலை, நம்மளுக்கு 2 கை 2 கால் நல்லா இருக்குது. நம்ம போய் அங்கே போய் பீச்சில் போய் பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்துடுறோம். இப்போ மாட்டுத்தலைலாம் இங்கேருந்து தான் பார்க்க முடியும், அதனால் போக முடியாது. இப்போ போட்டதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது, போய் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. க்ளீனாக இருக்குது சார், பக்காவாக இருக்குது. அது எந்த கரெக்டாக வச்சு பண்ணுறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. டெய்லியும் தண்ணியும் எடுத்து வந்து விட்றாங்க லாரியில், வந்து செடி கொடி மரத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுறாங்க. முன்னாடி இருந்தவரை இப்போ கொஞ்சம் பக்காவாக பண்ணிக்கிறாங்க. முன்னாடி ஜனங்க கம்மி, நீங்கள் ஜனங்க அதிகம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணின்னு வந்துடுறாங்க. சூப்பர் ஆட்சி, பக்காவான ஆட்சி. இது அப்படியே தொடர்ந்தால் இன்னும் தமிழ்நாடு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகும். ஆமாம், நம்புகிறேன், ஆகும். அவர் ஆக்க வைப்பார், திரு M.K. ஸ்டாலின் பக்காவாக அவர். மாற்றுத்திறனாளி அவங்க ஓகே தான், அதுக்கேற்ற மாதிரி அந்த வண்டியும் ரெடி பண்ணி கொடுத்துக்குறாங்க. அது சூப்பர், அது பக்காவாக பண்ணிக்கிறாங்க. அந்த போகிறது நடந்து போகிறது உட்டும் பண்ணிக்கிறாங்க, உட்டு இதுவும் பண்ணிக்கிறாங்க, அதுவும் பக்காவும் பண்ணிக்கிறாங்க. ஒரு குடிசை பகுதிங்க ஃபுல்லாக அந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் இப்போ அவங்கெல்லாம் இது பண்ணி பெரும்பாக்கம் துறப்பாக்கம் அந்தமாரி வீடு கொடுத்துட்டு அமுச்சு விட்டாங்க. சில பேருக்கு இங்கேயே கோட்டஸில் இருந்தாங்க பார், அவங்களும் கோட்டஸு கட்டித்தர நினைக்கிறாங்க. அது வரைக்கும் வேறு வீட்டில் நீங்கள் வாடகை இருங்கோ, நாங்கள் பாதி வாடகை கொடுக்குறோம், நீங்கள் பாதி வாடகை போட்டு இருந்துங்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவங்கள காலி பண்ணி இது பண்ணி அனுப்பிச்சிக்கிறாங்க. இப்போது இந்த ஆட்சியில் இருக்கும்போது இவர் குழந்தைங்களுக்கு இதுமாரி தாலின் பண்ணுறாரு, அது நல்லது தான். எல்லா ஏரியாவில் தேங்குது. இப்போ வந்து மோட்ரு வச்சிடுறாங்க, அங்கங்கே மோட்ரு ரெடிமேடாக நிற்கிது, மலேரியா காவால் போகிற மாரி.
அதை என்ன பண்ணுறாங்க, மோட்டரை வச்சு தண்ணி தேங்குற இடத்துல நிற்கிது, அதை மோட்டர் வச்சு உறிஞ்சி காவால் விட்டுடுறாங்க. வளர்ச்சி தான். இப்போ வந்து செடியெல்லாம் வைக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். வந்து இப்போ ஒரு களைப்பாக இருக்குது, போய் நிற்கலாம் நிழலுக்கு. அதனால் இந்த பறவைகள் இதெல்லாம் வந்து தங்குறதுக்கு பரவாயில்ல தான். இந்த ஆட்சியில் பண்ணியிருக்காங்க, அடுத்த ஆட்சியில் இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து தேவை. ஏன்னா பவரம்மாவுக்கு வீடே இல்லாமல் ரொம்ப பேர் தடுமாறுறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. அதனால் கட்டி கொடுக்குறது நல்லதான் சார். நம்ம அமேசான் கார்டுலேருந்து நம்மளுக்கு 20% காற்று நம்மளுக்கு இங்கே கரையுது. அப்போ நம்ம கிட்ட மரம் இல்லாதனால தான் நம்மளுக்கு 20% காற்று அங்கே நம்ம பிரேசிலேருந்து நம்மளுக்கு வருது, அமேசான் கார்டுலேருந்து. இன்னும் நம்ம மரம் இங்கே அதிகமாக நம்ம விளைச்சல் இருந்ததுன்னா இன்னும் நம்மளுக்கு பக்காவாக இருக்கும். நம்ம சுவாசம் கூட பக்காவாக இருக்கும். இந்த சுற்றுச்சூழல் இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருக்கும். அதில் எந்த மரம் அது மரம் அதிகமாக வைக்கிறது ரொம்ப நல்லது தான். அது பீச்சு மட்டும் இல்லைங்க, எல்லாமே பக்கா. அது எந்த மாற்றமும் இல்லை, பக்காவாக பண்ணுறாரு அவர். இப்படியே விட்டா பக்காவாக இருக்கும். என்னென்ன மாற்றம்லாம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துக்கிறாரா சார் அவர். தண்ணி நல்லா பக்கா வருது, கரண்ட்டு கரெக்டாக கிடைக்கிது, அப்புறம் ரோடு, அப்புறம் நல்ல ஸ்கூல் நல்லா வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறாரு. கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி, கார்ப்பரேஷன் ஸ்கூலும் சரி பக்காவாக பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓமந்தூர்லாம் பக்கா ட்ரீட்மெண்ட்டு சார். அதில் எந்த மாற்றமும் இல்லை, சூப்பராக பண்ணுறாரு அவர். நான் பொதுவாக பார்க்கும்போது சில்ட்ரன்ஸு குழந்தைங்களுக்கு இன்னமாரி பண்ணுறாரு பார், இதுதான் கொஞ்சம் அவரோட இதுவே கெப்பாசிட்டி சொல்லலாம். இப்போது இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்குது. இப்போ நான் 4 பேர் நிற்கிறோம். இப்போ இது பண்ணுவதான் 4 பேர் நிற்கிறோம். இது மொட்டை வசமாக இருந்தால் நிற்க முடியாது. நான் அந்தமாரி பண்ணுறாரு. இப்போது யாருன்னா வந்தாங்கன்னா அங்கே ஃபேமிலி கூட உக்காஞ்சி சாப்பிட்ற மாரி கூடார மாரி போட்டு கொடுத்துக்கிறாரு. அங்கங்கே கூடாரம், இந்த 2 பேர் உட்கார மாரி குடம் மாரி, இல்லை 4 பேர் உட்கார மாரி டேபிள் மாரி எல்லாமே பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம அண்ணா சமாதி பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருந்து பார், அங்கே வந்து இந்த குறிக்காரங்களாம் இருப்பாங்க, எல்லாமே இங்கே தான் படுப்பாங்க கொள்வாங்க. அவங்களுக்கு அங்கே ஒரு ரூம் மாரி கட்டி விட்டாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 300-400 பேர் படுக்கிற மாரி இல்லை. அவங்க வந்து ஆதார கார்டு காமிச்சாங்கன்னா அதில் ஆளுக்கிறாங்க செக்யூரிட்டி மாரி. உங்களோட ஆதார கார்டு இருந்தால் நீ உள்ளே போய் படுக்கலாம். அந்தமாரி அவங்களுக்கு கட்டில் வசதி, தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி, எல்லா வசதியும் அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துக்கிறாரு. நல்ல விஷயம் தான் அது. செடி வளர்ந்தா தான் நம்ம காற்று வரும், வசதி கிடைக்கும், நல்லா வளர்ச்சி. இந்த மோட்டர்லாம் போட்டுக்கிறாங்க. இப்போ மோட்டர் போட்டுருக்காங்க. தண்ணி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுது. இதெல்லாம் பட்டு போகுது இல்லை, தண்ணி ஊற்றினாதான் போடாது. அதெல்லாம் தண்ணி தான் முக்கியமாக. தண்ணி ஊற்றுறாங்க, லாரியில் எடுத்து ஊற்றுறாங்க. இந்த தென்னை மரம் வச்சுக்கிறாங்க லைட்டாக அந்த ஓரத்தில் ஃபுல்லாக லாரியில் ஊற்றுறாங்க சார். மாநிலத்தில் நம்பர் 1 பேர் எடுத்துக்கிறார் சார் அவர். அதனால் பக்காவாக எந்த மாற்றமும் இல்லை அவருக்கு. பக்காவாக பண்ணுறாரு சார் அவர். கல்வித்துறையில் பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிது சார். இப்போது நல்லா நிறைய காலேஜ் கட்டிக்கிறார், மெடிக்கல் காலேஜ் கட்டிக்கிறாரு. ஒரு இப்போ ஒவ்வொரு கோட்டாக்கும் அதிகமாக சீட்டு கொடுத்துனுங்கிறாரு. பெண்கள் நல்லா முன்னுரிமை கொடுத்துனுங்கிறாரு. இப்போ எஜுகேஷன்லாம் பக்கா சார். எஜுகேஷன்லாம் சான்ஸே இல்லாமல் பண்ணிக்கிறார் சார். இல்லை கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் சார். இனி அவர் இல்லைனா கூட யாராலும் மாற்ற முடியாது சார். அந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டார் சார் அவர். உதயநிதி வந்து சாதாரணமாக அவர் ஒரு சிஎம் பையனோ இல்லை ஒரு கலைஞர் பேரனோ அவர் மினிஸ்டரோ ஒரு எம்எல்ஏ இல்லாமல் மக்களுக்கு கூட சர்வசாதாரணமாக பழகிறார் சார். இப்போ கூட ஒன்றுமே எல்லாம் அவருடைய தொகுதியில் வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸ் வெளியே ஃபோனில் பேசின்னு இருப்பார். அவர் மினிஸ்டர்ன்ற ஒரு இதுவே பந்தாவே இல்லாமல் அவர் ஃபோன்லேயே பேசின்னு இருப்பார். யார் வேணாலும் போய் அவர் போய் நின்று பேசலாம், எந்த குறை வேணாலும் சொல்லலாம். ஒரு மனு போட்டால் 24 மணி நேரத்தில் கிளியர் பண்ணி கொடுத்துருவார் நம்மளுக்கு. பக்காவாக தீர்த்து வைக்கிறார் சார். அவர் போவாதே இந்த திருவள்ளிக்கணில் போகாத ஏரியாவே இல்லை சார். டொக்கு சந்தெல்லாம் போயிடுவார் அவர். காவாலாம் இறங்குவார் அவர். அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க, ஆளுக்கிறாங்க. லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு, லேடிஸ் பக்கம் ஒரு ஆள், ஜென்ஸு பக்கம் ஒரு ஆள். அவங்களாம் சுத்தமாக தான் பண்ணுறாங்க. அவங்க க்ளீன் பண்ணது இல்லாமல் இவங்க வந்து அந்த பெனாயில் ஊற்றுறது, இது ஸ்ப்ரே பண்ணுறது, அதெல்லாம் இவங்க வருவாங்க. ஒரு ஷிஃப்ட்டு இவங்க ஒரு ரவுண்டு வருவாங்க. அவங்க ஃபஸ்ட்டில் பெனாயில் இல்லைன்னு வச்சுக்க, இவங்களுக்கு வந்தான்னு வச்சுக்கேன், அவங்க பெனாயிலாம் வாங்கி வச்சு கழுவி சுத்தமாக வச்சுக்கிறாங்க. அண்ணா சமாதியிலேருந்து இது வரைக்கும் பக்காவாக தான் இருக்குது. திருவல்லிக்கணியை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா பண்ணுவார். உதயநிதி தான். ஏன்னா போன வாட்டி அவர் தான் கெலிச்சுது. இந்த வாட்டியும் கெலிக்கணுன்றதால கொஞ்சம் ஹெவியாக தான் பண்ணுறாரு. சில்ட்ரன்ஸும் கேட்டாலும் செய்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே சேர்ந்துக்கிறாருல. இப்போ அடுத்த பொசிஷன் வந்தாலும் ஏற்கனவே சேர்ந்து வர, அடுத்த பொசிஷன் வந்தால் நம்ம இன்னும் கேள்வி கேட்டாக்கா அது செய்கிற உரிமை அவருக்கு இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து சேர்ந்தோம், இப்போ இவங்க 2வது நம்ம வந்துக்கிறோம், இவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு அவர் செய்து செய்வார். இல்லை சுத்தமாக தான் இருக்குது. இங்கே எல்லாமே நிறைய பேர்
அது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு இங்கே வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது குப்பை போட்டாங்கன்னா உடனே அது கேமராவில் பார்த்துட்டு வந்து உடனே எடுத்து, ஸோ தண்ணி கேன் கீழே போட்டால் கூட எடுத்து உடனே டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது உடனே அவர் வான் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கும் போது கூட அந்த மாதிரி ஒரே சேரில் 2 பேர் உட்காரக்கூடாதுன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குப்பைலாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் உடனே க்ளீன் பண்ணுறாங்க. போடாதீங்கன்னு அவேர்னஸும் கொடுக்குறாங்க. எப்பவுமே மாற்றுத்திறனாளிக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கும் இல்லையா, எப்படி சொல்கிறது, அனுதாபனும் சொல்லலாம். எல்லாருமே உதவிக்கு வருவாங்க மாற்றுத்திறனாளிக்குன்னா, அந்த மாதிரி உதவிகள் கிடைக்குது. அது போன ஆட்சியில் வந்து அதாவது இந்த கால்வாய் வந்து 60% தான் ரெடி பண்ணியிருந்தார். இப்போ ஒரு 90% ரெடி பண்ணார். இனி ஃபுல்லாக நிற்காமல் போயிடுச்சு சார். அது எனக்கு தெரிஞ்சு எங்கே கழிவு நீர் எங்கேயும் தேங்கினதை நான் பார்த்ததில்ல, இனியும் பார்க்க முடியாது. அதை அந்த அளவுக்கு பண்ண அதுவும் கொண்டு வந்து அதுவும் பக்கம் ரெடி பண்ணிடுவார் அவர். ஒரு பொதுமக்களை நான் பார்க்குறேன்னா, இந்த கவர்மெண்ட் பில்டிங்லாம் புது பில்டிங்லாம் கட்டின்னு வர்றாரு. ஒவ்வொரு ஹவுசிங் முறை இடிச்சுட்டு பக்காவாக தரமாக கொண்டு வந்தார். குடிசை வீடு இல்லாமல் பார்த்துக்கிறாரு. அப்புறம் ஒரு ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் உடனே நம்மளுக்கு அதை ஒரு கிளியர் பண்ணிடுறாங்க. உனக்கு என்ன தேவைன்றது கிளியர் பண்ணிடுறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு ரேஷன் கார்டும் சரி, ஒரு ஆதார் கார்டும் சரி, உடனே கிளியர் பண்ணிடுறாங்க. ஒரு 3 நாள் 2 நாள் 3 நாள் இல்லை ஒரு வாரம் அதுக்குள்ளே தான் ஒரு டைம் வச்சுன்னு ரெடி பண்ணி கொடுத்துரும். போன இதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தலாம், ஒரு பொருள் நம்ம ஒரு ரேஷன் கார்டை வாங்குறதுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் நின்று ஆஃபீஸ் பக்கம் போயிட்டு கால் வலிக்கும். இப்போலாம் வந்து ஒரு வாரத்திலே 1 வாரம் 3 நாளே கட்சி கிளியர் ஆகிடுது. இளைஞர் இப்போ நல்ல இப்போ அந்த இது கொண்டு வந்தனால எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தானே சார் அதிகமாக கிடைக்குது. இனி ஃப்யூச்சரில் வந்து படித்தாதான் வேலைன்ற ஒரு நோக்கத்தில் போயிடுச்சு சார். அந்த அளவுக்கு ஐடி பார்க்க கொண்டு வந்துட்டார். இளைஞர் அந்த அளவுக்கு படிக்கிறாங்க சார். எல்லாம் இப்போ நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ கைத்தொழில் கற்றுக்காமல் நிறைய பேர் படிக்க ஆரம்பித்து எல்லாம் அந்த ஐடி பார்க்கில் நிறைய வேலை அவரும் அந்தமாரி கொண்டு வந்துட்டார் சார். அவர் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உதயநிதி வருவார், நம்ம கேட்குறத செஞ்சுட்டு போவார், அவ்வளோதான். ஐயா இந்தமாரி ஆண்டிகப் இருக்கிறாங்க, இந்த மழையில் ரொம்ப சேதி அடிக்கிறாங்க, அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுவார். அவங்களுக்கு வசதி இல்லை, இப்போ மழை வந்து இவ்வளோ தொழுகு தண்ணிக்குது, ஆண்டிகப்பு வெளியே வர முடியாது, அவங்களுக்கு பால்வாடியை திறந்து விடுங்க அப்படின்னா அவங்களுக்கு திறந்து விட சொல்லுவார். அந்தமாரிலாம் செய்வார். நான் அவரை பற்றி வேணால் நாங்கள் சொல்லுவேன். கல்வியெலாம் கரெக்டாக வச்சு அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாரு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன அப்படியே சுடுகாடு மாதிரி தான் இருந்தது. இப்போ பரவாயில்லையே, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக போகிறது கொள்றதுலாம் ஃப்ரீயாக இருக்குதே, வளர்ச்சி தான். என்ன அப்போ வந்து சுடுகாடு மாரி கிடக்கும், ரொம்ப அப்படி வர முடியாது, பயப்படுவாங்க சில பேர். இந்த சைட் நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் இப்போ லேடிஸாக ஃப்ரீயாக சுற்றுதுங்க. நம்ம வளரலாம், நம்ம பிள்ளைங்க வளர்கிறோம்.